ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப சாஃப்டான கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு சுகரு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும். கடலை மாவில் உங்களுக்கு அரிசி மாவு கலந்துருந்துச்சுன்னா அது ஹார்டாகிடும். உங்களுக்கு மைசூர் பாக் சாஃப்டாக கிடைக்காது. இப்போது இந்த மாவில் உருக்கி வச்சுருந்த 1.5 கப் நெய்யிலேருந்து 1 கப் நெய்யை இதில் சேர்த்து கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். மைசூர் பாக் பொறுத்த வரைக்கும் நெய் தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எந்த பிளேட்டில் மைசூர் பாக் செட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டை முதலையே இந்த மாதிரி கீ தடவி ரெடி பண்ணி வச்சிடணும். லாஸ்ட் மினிட்ல இது செய்ய முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போது அடுத்தது ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகரும் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒன்ஸ் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சீனி பாகை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது. இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவு வந்திருக்கு. நம்ம ஸ்பூனை இப்படி எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட்டு சொட்டு இப்படி கம்பி மாதிரி வரணும். கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி லைட்டாக ஒரு கம்பி வரணும். இந்த பக்குவத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிடணும். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. இப்போது கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஒரு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம கடலை மாவை இதில் சேர்த்துடணும். எல்லா மாவையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில், ரொம்ப சிம்முலேயே வச்சிடக்கூடாது, ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது, மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா மீதி வச்சுருந்த நெய்யை முதல்ல ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். 3ஆக டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது முடியும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நெய்யை நல்லா அந்த மாவு இழுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற நெய்யை ஊற்றணும். இந்த மாதிரி 3 தடவையே அந்த நெய்யை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நெய் எல்லாத்தையும் இழுத்துருச்சு. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு கரண்டி நெய் சேர்க்குறேன். மொத்தம் 1.5 கப் நெய்யில் 1 கப் நெய்யை மாவோட கரைச்சிட்டேன். மீதி 1/2 கப் நெய்யை 3ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த நெய்யை எல்லாமே மாவு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மீதி இருக்கிற நெய்யை எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த நெய்யை எல்லாத்தையுமே மாவு இழுத்துடணும். கைவிடாமல் கிளறணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடணும். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு இப்போ எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு பாருங்கள். கிளற மாவு நல்லா திக்காகிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விடணும். ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு நல்லா ஒரு அல்வா பதத்தில் சுருண்டு வரும் மாவு. பாருங்கள், மாவோட ஸ்ட்ரக்சர் நல்லா மாறி வந்திருக்கு. மாவு ஃபஸ்ட்டு நல்லா லூஸாக இருந்துச்சு, இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ உடனே இந்த பிளேட்டில் மாற்றிடணும். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா தட்டி விட்டுடணும்.
இது கம்ப்ளீட்டாக ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போது லைட்டாக தட்டி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஓரங்கள்லாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இப்படி நம்ம திருப்பி விட்டு லைட்டாக தட்டினோன்னா உங்களுக்கு அழகாக மைசூர் பாக் கிடச்சிடும். ஓரங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் மைசூர் பாக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது மைசூர் பாக் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.